ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் எடுக்க போகிறோம். ஒரு நல்ல வீடியோ தான், மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க, ஸ்கிப்பும் பண்ணாதீங்க. வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் ஒரு கமெண்ட்லேயும் சொல்லிடுங்க. ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் எல்லா அந்த இடத்தெல்லாம் ஜூம் பண்ணி உங்களுக்கு காட்டிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம பார்பிஸ் வச்சு வீடியோ எடுக்கலாம். சரி காலையில் ஆயிட்டு சூரிய வெளிச்சம் கூட வந்துட்டேன். நம்ம தான் மத்தியானம் தானே தண்ணி பிடிப்போம். இப்போ எதுக்கு வெளியே வந்துட்டு திருப்பி வீட்டுக்கு போக வேண்டியதுதான். காப்பி போடணும் வீட்டில் போய். மத்தியானம் தானே தண்ணி வரும். ஐயோ மேடம் இன்னைக்கு தண்ணி வராது. காலையில் மட்டும்தான் வரும். டக்குன்னு பிடிச்சிக்கோங்க. மத்தியானக்குள்ளே தண்ணிலாம் முடிஞ்சிடும். நான் அடுத்த ஏரியாவுக்கும் சொல்லணும், டக்குன்னு தண்ணி பிடிச்சிருங்க மேடம். என்னம்மா சொல்கிற? என்ன தண்ணி போயிருமா? உண்மைக்கு போயிருமா? ஆமாம் மேடம், காலையிலலாம் இருக்குமா, மத்தியானம்லாம் போயிரும்னு சொல்கிறாங்க. என்ன தெரில, மத்தியானக்குள்ளே இருக்கும்னு சொல்கிறாங்க, போகும் சொல்கிறாங்க, தெரில. நான் அடுத்த ஏரியாவுக்கு கூட சொல்லணும் மேடம். நீங்கள் இந்த ஏரியாவுக்கு எல்லாத்துக்கும் சொல்லிடுங்க. சரி ஃபஸ்ட்டு நம்ம லக்ஷ்மி அக்காட்ட சொல்லிடுவோம். ஐயோ தண்ணி வராதா மத்தியானத்துக்கு? என்னது? ஐயோ தண்ணி வராதான். என்னது தண்ணி வராதா? ஐயோ இப்போ தான் தண்ணி வருமா? டக்குன்னு எல்லோரும் வாழ்க்கை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வாங்க. மத்தியானக்குள்ளே தண்ணி போயிருமா? தண்ணி வராதா மத்தியானக்குள்ளே தண்ணி போயிருமா? ரோஜா தண்ணி போயிருமா? எல்லோரும் டக்குன்னு வாழ்க்கை குடம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வாங்க. என்னக்கா காலையில் சொல்லிகிட்ருக்கீங்க? ஐயோ தண்ணி போயிருமா? மத்தியானத்துக்குள்ளே தண்ணி போயிருமா? எனக்கு தெரியாது. எல்லோரும் எடுத்துகிட்டு வாங்க. எல்லா ஏரியாலையும் தண்ணி போதான் மத்தியானத்துக்குள்ளே. என்னது காலையில் தண்ணி வைக்கணுமா? சரி எல்லோரும் ஃபஸ்ட்டு குடத்தை எடுத்துகிட்டு வந்துடுவோம். நான் வீட்டுக்கு போகிறேன்ப்பா. சரி நானும் போகிறேன். ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் குடம் வாழ்க்கை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடுவோம். படம் ஃபஸ்ட்டு நம்மளே வந்துட்டோம் போல. வாழ்க்கை எடுத்து ஃபுல்லாக ஒரு பக்கெட் ஃபுல்லாக தண்ணி நினச்சிடுவோம். நான் குடத்தை எடுத்துக்க போகிறேன். நானும் எடுக்க போகிறேன்ப்பா குடத்தை. சரி வாழ்க்கை நரைச்சாச்சா? ஒரு குடத்தையும் நரைச்சிட்டேன். அப்பா ஐயோ என்ன வெயிட்டாக இருக்கு. சரி ஒரு வழியாக நம்மளும் நரைச்சாச்சு. அப்பாடா, ஃபஸ்ட்டு வீட்டுக்கு வெளியே வந்து உட்காந்துக்குவோம். தண்ணிலாம் நரைச்சி இடுப்பே வலிக்குதே. ஐயோ கொஞ்சம் உட்காந்துக்குவோம். டயர்டாக இருக்கா. உள்ளே வேற வெக்க அடிக்குது. அப்பாடா, இடுப்பு வேற வலிக்குது. உங்களுக்குமாக்கா? எனக்கும் தான். எல்லாரும் தண்ணி பிடிச்சி இடுப்பெல்லாம் வலிக்குதா? 3 பேருக்கும் வலிக்குதா? காலையில் இந்த விஷயமா நம்ம காலைக்கு கேட்கணும். கொஞ்சம் மத்தியானம் தண்ணி வந்துருக்கக்கூடாதா? என்ன 3 பேரும் வெளியே உட்காந்துட்ருக்கீங்க? ஏதாவது விசேஷமா? காலையில் என்ன சித்தி விசேஷம் இருக்கும்? எதுக்கும் உட்காந்துட்ருக்கீங்க? சூஃபியா கொஞ்சம் கிட்ட பால் தான் கூடம்மா. பால் வாங்க மறந்துட்டேன். அப்புறம் என்ன, என் வீட்டுக்கார் வேற காப்பி கேட்டுட்ருக்காரு. தேங்க்யூம்மா. வந்து காப்பி குடிக்கணும் இல்லவா வந்து சொல்லிகிட்ருக்கா வெளியே உட்காந்துட்டு. சரி எனக்கும் வீட்டுக்கு வேற போகணும். ஆமாம் அம்மா கூப்பிட்றாங்க. சரி நம்மளும் போயிடுவோம். என்ன ஆளை காணோம்? ஐயோ பாத்திரத்தை கீழே போட்டோமே. இது வேற ரோஜாவோட பாத்திரம். நம்ம இதுக்கு எடுக்கணும். நேற்று தான் எடுத்தோம். அந்த வீடியோ வேணால் மறக்காமல் நம்ம சேனலில் போய் பார்த்துக்கோங்க. சரி இன்னும் ரோஜா, உன்னோட எனக்கு சாம்பாருக்காக கொடுத்தி உன்னோட சட்டி இன்னும் வச்சுக்கோ. சரி நம்ம வேற கீழே போட்டே இருக்கிறோமே. படா ஒரு வழியாக கிடச்சிட்டோம். 2 நாள் ஆகிட்டு இது கிடைக்கிறதுக்குள்ள. என்னடா அதான் அம்மா வேறு தண்ணி வராதுன்னு சொல்லிட்டாங்க. நான் அம்மா வேறு இன்னைக்கு மஸா பண்ணலான்னு நினச்சோமே. ஆயிஷா உங்கள் வீட்டில் எல்லாம் சொன்னாங்களா? ஆமாம் இந்த சம்மரில் நம்மலாம் தண்ணியில் தானே விளையாடுவோம். என்ன பசங்களா வெளியே ஒரே சோகமாக இருக்கீங்க?
டெய்லி தண்ணியில் வச்சு விளையாடுவோம். இன்றைக்கி தண்ணி வேறு இல்லைன்னு சொல்கிறீங்க. எப்படி சந்தோஷமாக இருக்கிறது? எங்களுக்கு ஒரு ஐடியா கூட இல்லவே இல்லை. இன்றைக்கி தண்ணி கூட கிடையாது. அழுவாதீங்க. உங்களுக்கு விளையாடுறதுக்கு நான் செஸ் கொடுத்துருக்கேன். உங்களுக்காகவே ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். நீங்கள் இப்படி சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சு தான் தாங்க. இந்த செஸ்ஸில் ஒரு மினி நீங்கள் 2 பேர் விளையாடுறது தான். இல்லை எக்ஸ்ட்ரா கூட இருக்கா இல்லைங்க. ஃபஸ்ட்டு மூடி பின்னாடி இருக்கலாம் காட்டுறேன். இதுக்கு ரூல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதையும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் விளையாட ஆரம்பிச்சுருங்க. உனக்கு நைட் இதெல்லாம் இந்த இதில் ராஜாக்கள், அரிசி, சிப்பாயி அதை பற்றிலாம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்மளோட சேனல் பார்த்துட்ருக்க அவங்களுக்கும் காட்டுவோம். சரி, இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் முன்னாடி வச்சுப்போம், அப்போ தான் உங்களுக்கும் கிளியராக தெரியும். இது 6 ஏஜ் அதுக்கு மேலே இருக்கவங்க தான் இது யூஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு டாமி வா, நம்ம அங்கே ஒன்று கூட்டிகிட்டு போகிறேன். செக் முடிஞ்சிட்டு இதுக்கப்புறம் நம்ம விளையாடுவோம். ஃபஸ்ட்டு இதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா ஜாலியாக விளையாடுங்க. ஃபஸ்ட்டு தான் உங்களுக்கு 2 சைடு விளையாடுற மாதிரி இருக்கும். இங்கே ஸ்னேக் இருக்கும், அப்புறமேல செஸ் விளையாடுறதுக்கும் இருக்கும். அப்புறம் செஸ்க்கான தேவை அந்த ராஜா ராணி அதுவும் இதில் இருக்கு. எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. செஸ் விளையாடுறதுக்கு அதுவும் வந்துச்சு, ப்ளஸ் அந்த ஸ்னேக் விளையாடுறதும் வந்துச்சு. ஸோ செஸ்க்காக அந்த ஒயிட் பிளாக் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்னேக் விளையாடுறதுக்கும் கொடுத்துருந்தாங்க. ப்ளஸ் இதுலேயும் செஸ் எப்படி விளையாடணுன்னு இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருந்தாங்க. இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஏன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாமல் நம்மளால் கூட பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கும் செஸ் விளையாடினா இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்களும் பார்த்துக்கோங்க. ஏன்னா நிறைய பேருக்கு செஸ் விளையாட ரொம்பவே பிடிச்சிருக்கும். ஸோ மறக்காமல் இந்த 2 பிளேயரை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒரு நிமிஷம் உங்களுக்காகவே இது ஃபுல்லாக நான் உங்களுக்கு காட்டுறேன். அதை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க எப்படி செஸ் விளையாடணுன்னு. இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே நான் ஒன்றும் விடாமல் உங்களுக்கு காட்டுறேன். சரி, ஃபுல்லாக காட்டியாச்சு. இன்ஸ்ட்ரக்ஷனும் உள்ளே வச்சுருவோம். கொஞ்சம் ராத்திரி அந்த மாதிரி இருக்க பசங்களா இது காட்டுறதுக்கே 1 hour ஆகிட்டு. ஸோ நம்ம ஒரு நாளைக்கு விளையாடலாம். அந்த வீடியோவும் மறக்காமல் நான் உங்கள் நம்ம சேனலில் போட்டுடுறேன். ஸோ வாங்க பசங்களா, நம்ம வீட்டுக்கு போவோம். ஐயோ எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டேனே. நீங்கள் நாளைக்கு ஜாலியாக விளையாடுங்க. இன்றைக்கெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டேன்ல. பிங்கி நாளைக்கு ஐஷா கூட நல்லா விளையாடுவா. ஓகே மம்மி. ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இந்த சம்மர் ஹாலிடேயில் என்ன பண்ணலான்னு நினச்சேன். இனிமேல் டெய்லி செஸ் விளையாட போகிறேன். சரி ராத்திரி ஆகிட்டேன். ஐயோ எங்கள் அம்மா கூப்பிடுறாங்க, நான் போகிறேன் ஃபஸ்ட்டு. ஆமாம் ஆயிஷா, அவங்க அம்மா கூப்பிடுறாங்க பாரு. ஆயிஷா இங்கே வா வீட்டுக்கு. சரி அம்மா வந்துட்டேன். நானும் வீட்டுக்கு போகிறேன். இந்த பசங்களாம் டக்கு டக்குன்னு வீட்டுக்கு போயிட்டாங்க. செஸ் எடுத்துகிட்டு நம்மளும் போயிடுவோம். சரி ஃபஸ்ட்டு வீட்டில் போயிடுவோம். உள்ள ராத்திரி வேறு ஆகிட்டா. சரி பாய் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க. அப்புறம் இது எப்படி இருக்குன்னு மறக்காமல் ஒரு கமெண்ட் போட்டுருங்க. இது ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.